தமிழக அரசியல் களத்தில் புதிய சகாப்தத்தை படைத்து முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்துள்ள முதல்வர் விஜய் இப்போது தனது அடுத்த கட்ட அதிரடிக்கு தயாராகி வருகிறார். தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றியதைத் தொடர்ந்து இப்போது டெல்லி நாடாளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபாவுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதல் பிரதிநிதியாக யாரை அனுப்பப் போகிறார் முதல்வர் விஜய்? இதுதான் இப்போது கோட்டை வட்டாரத்தின் மிக முக்கியமான விவாதமாக மாறியிருக்கிறது. அதிமுகவின் சி.வி. சண்முகம் தனது எம்பி பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தமிழகத்தில் காலியாக உள்ள அந்த ஒரு இடத்திற்கான இடைத்தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது. ஆளும் கட்சி என்ற முறையில் இந்த இடத்தில் தாவேக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி. ஆனால் அந்த அதிர்ஷ்டசாலி யார்? இப்போது 5 முக்கிய பெயர்கள் இந்த ரேஸில் முன்னிலையில் உள்ளன. இதில் முதலாவதாக பேசப்படும் பெயர் விஜயின் தனிப்பட்ட ஆலோசகராக அறியப்படும் ஜோதிடர் ரிக்கிராதன் பண்டிட் வெற்றிவேல். ஏற்கனவே இவரை முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியாக நியமிக்க முயன்று அது மிகப்பெரிய சர்ச்சையாகி பின்னர் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது நாம் அறிந்ததே. இப்போது மீண்டும் அவருக்கு எம்பி பதவி வழங்கப்படுமா என்கிற கேள்வி ஒருபுறம் இருக்க, மற்றொரு பக்கம் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி ரவியின் பெயர் பலமாக அடிபடுகிறது. இந்த தேர்தலில் தாவேகா தான் வெற்றி பெறும் என்று தேர்தல் முடிவுகளுக்கு முன்பே துல்லியமாக கணித்தவர் இவர். ஒரு முன்னாள் அதிகாரியை டெல்லிக்கு அனுப்புவது கட்சிக்கு நிர்வாக ரீதியாக பலம் சேர்க்கும் என ஒரு தரப்பு கருதுகிறது. இவர்கள் தவிர கட்சியின் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுத்த ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் நீண்டகால தனி செயலாளர் ஜெகதீஷ் மற்றும் முன்னாள் அமைச்சர் கூபா கிருஷ்ணன் ஆகியோரின் பெயர்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிகிறது. கட்சியின் முதல் ராஜ்யசபா எம்பி என்பது ஒரு கௌரவமான பதவி. டெல்லியில் கட்சியின் கொள்கைகளை உரக்க சொல்ல ஒரு தகுதியான நபரையே விஜய் தேர்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது முதல் எம்பி சீட்டை ஒரு நிர்வாக திறமையாளருக்கு வழங்கி அதரை காட்டுவாரா விஜய், அல்லது தனது விசுவாசிகளுக்கு வழங்கி கௌரவிப்பாரா, அல்லது மீண்டும் ஒரு சர்ச்சையான முகத்தை தேர்ந்தெடுப்பாரா? விடை இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். டெல்லி அரசியலில் தாவேகாவின் முதல் காலடி எப்படி இருக்கப் போகிறது என்பதை அறிய ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலோடு காத்திருக்கிறது.